ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஜெட்சி, இந்த சன்னு சாயங்காலம் ஆனா மறைஞ்சிடும்ல ஜெட்சி. ஆனா ஒரு நாள் மறையவே இல்லையான்னு ஜெட்சி. அது எப்பன்னா நைட் ஃபுல்லா மறையாம இருக்கும். நைட் ஆயிடுச்சுனாலே நிலா தானே இருக்கும். ஆமா ஜெட்சி, கரெக்ட். ஆனா ஒரு நாள் நிலாவும் இருந்துச்சான், சூரியனும் இருந்துச்சான். அது சூரியன் கீழே இறங்காமலேயே வெளிச்சம் கொடுத்துச்சான் ஜெட்சி. அதனால அந்த ஒரு ஹோல் நைட்டும் அந்த சூரியன் மறையாமலேயே மேலேயே இருந்துச்சான் ஜெட்சி. எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல? அத பத்தி தான் இப்ப நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன், ஓகேவா? ஓவர் டு டுடே ஸ்டோரி. ஒரு நாள் யோசுவான கானானியர்களை மேற்கொண்டுட்டு இருந்தாங்க ஜெட்சி போர்ல. அப்ப வந்துட்டு இருட்டாக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதாவது பொழுது சாயங்காலம் நேரம் வந்துடுச்சு. சாயங்காலம் நேரம்னால என்ன, அந்த சன்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும் இல்லையா? அப்ப வந்துட்டு இந்த யோசுவா அண்ணன் கேட்டாங்களாம், ஏசப்பா இந்த சன்னை நீங்க வந்துட்டு நிறுத்தி வைங்க, அப்பதான் என்னால இந்த கானானியர்களை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஜெட்சி. அதோட ஏசப்பாவும் அவங்களுக்காக அந்த சன்னை வானத்திலே ஒரு நாள் முழுவதும் மேலேயே வச்சிருந்தாங்க. நிலாவும் சன்னும் ஒரு நாள் முழுக்க மேலேயே இருந்துச்சான் ஜெட்சி. பாரு, எவ்வளவு பெரிய அதிசயம் இல்ல? ஆமா ஜெட்சி, பைபிள்ல கூட யோசுவா 10ஆம் அதிகாரம் 12-14 வசனத்துல இத சொல்லியிருக்காங்க ஜெட்சி. ஏசப்பா இந்த ஸ்டோரியா நீ போய் அப்புறமாட்டி படிச்சு பாரு ஜெட்சி. யோசுவாவுக்கு விசுவாசத்தினால இதை ஜெயிச்சாங்க. அதே போலதான் நம்மளும் பல நேரத்துல விசுவாசமா இருக்கணும் ஜெட்சி. அது மட்டும் இல்ல, ஏசப்பாவுக்கு ஒரு பேர் கூட இருக்கு. என்ன பேர் தெரியுமா? ஏசப்பாவுக்கு ஒரு பேர் கூட இருக்கு ஜெட்சி, சூப்பர் நேச்சர் பவர்னு. அது உங்களுக்கு தமிழ் அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டதையும் ஏசப்பாவால மட்டும் தானே செய்ய முடியும். என்ன நீ நம்புறல, விசுவாசிக்கிறல? ஓகே ஜெட்சி. யோசுவானுக்காக ஏசப்பா இந்த சூரியன் சந்திரன் நிலா எல்லாம் நிறுத்தி வச்சதுனால எவ்வளவு சூப்பர்ல. ஆமா ஜெட்சி, கரெக்ட். நம்மளும் விசுவாசத்தோட ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணோம்னா கேட்டோம்னா ஏசப்பா நம்மளுக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதையும் செய்வாங்க ஜெட்சி, ஓகேவா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஸ்டோரி கத்துக்கிட்டீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? யோசுவா அங்கிள் எப்படி விசுவாசத்தோட ஏசப்பா கிட்ட கேட்டாங்களோ, நீங்களும் எல்லா சூழ்நிலையிலயும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா, இல்ல தேவை இருக்கா, ஏசப்பா கிட்ட விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா உங்களுக்கும் அந்த தேவைகளை சந்திப்பாங்க. உங்க கூடயும் ஏசப்பா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஓகேவா ஜெட்சி? இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளெல்லாம் நீங்க எப்படி யோசுவானை கேட்டப்ப சூரியனையும் நட்சத்திரத்தையும் சந்திரனையும் நைட்டு ஃபுல்லா கிருபை செஞ்சீங்களோ, அதே போல நாங்க எப்படி கேட்கிறோமோ அதே போல நீங்க செய்யுங்க ஏசப்பா. எங்க ஜெபத்துக்கும் விசுவாசத்தோட கேட்கும் போது பதில் தருவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆசீர்வாதிங்க. இயேசு நாமத்தோட இருக்கிறோம். நல்ல நல்ல ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் நாங்க உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். until then நான் உங்க ஜெட்சன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி God bless you.